பீரியட்ஸ் இருந்தா கோயிலுக்கு போக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் டெல்லிங் திஸ் நான்சென்ஸ். அத நம்ம சொல்றதுக்கு முன்னாடி, அப்போ ஏன் வந்து அத நம்ம ஃபாலோ பண்ணாங்க? நம்ம முன்னோர்கள் எதுக்காக, எந்த ரீசனுக்காக அத ஃபாலோ பண்ணாங்க? அப்படிங்கிற ஏன்ற ஒரு கேள்விய கேட்டிருந்தீங்கன்னா, இப்ப இருக்க அம்மாக்கள்லாம் வந்து இத நம்ம ஃபாலோ பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஃபர்ஸ்ட்டு ஏன்ற கேள்வி வந்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பலாம் ஏன் இத நம்ம ஃபாலோ பண்ணோம்? அதாவது பீரியட்ஸ் இருந்தா ஏன் வந்து கோயிலுக்கு போக்கூடாது? அப்படிங்கிறது எதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்பலாம் கோயில்கள் எப்படி இருந்துச்சு? ஒரு மலையிலயோ, இல்ல ஒரு காட்டுக்கு நடுவுலயோ, இல்ல ஒரு காட்டு பகுதியிலயோ, அந்த மாரியான ஏரியாக்கள்ல தான் இருக்கும். அந்த மாரி சமயத்துல வந்து பீரியட்ஸ் இருக்கும்போது நம்ம போனோம்னா, அந்த பிளட்டோட வாசத்துக்கு வந்து இந்த சிங்கங்கள், புலிகள் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருந்துச்சு. ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும் தான் வந்து வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர்த்து, இது இம்பியூரு, அதாவது இது அசுத்தம், அதாவது தீட்டு அப்படிங்கிற ரீசனுக்காக அது வரக்கூடாதுன்றது வந்து சொல்லல. எந்த ஒரு சின்ன ஒரு புரிதல் கூட இல்லாம, இன்னுமே நம்ம அத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு நம்ம அத ஃபாலோ பண்ணணும்? இப்ப இருக்க கோயில்கள்லாம் அப்படியா இருக்கு? தெருக்கு தெரு ஒரு கோயில் இருக்கு. ஏன் நம்ம வீட்லயே கூட நம்ம கோயில் மாரி, நம்ம வீட்டுக்கு வெளிய கூட நம்ம கோயில் மாரி ரெடி பண்ணிக்க முடியும். இப்ப எதுக்காக நம்ம அத ஃபாலோ பண்ணணும்? ஸோ இந்த ஒரு சின்ன புரிதலுக்காக தான் இந்த வீடியோ. இது எல்லாமே கூட ஓகே. ஆனா ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க, பீரியட்ஸ் இருக்கவங்க கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். என்ன கோயிலுக்கும்மா போறீங்கன்னு கேட்டா, அம்மன் கோயிலுன்னுவாங்க. சோதிக்காதீங்கடா அண்ணையா, சோதிக்காதீங்க.